இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க போகிமேன் கார்டை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கேங்க. இது வந்து மொத்தம் 56 கார்டு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இது வரைக்கும் வாங்கினதுலேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளது போகிமேன் கார்டு. இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள கலெக்ஷன்ஸில் வந்து பாதி தான் நம்ம வந்து கிவ்அவே வந்து தந்துட்டோம். அதுக்கடுத்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸை வந்து சேரட்டும். அது போக நருட்டோ கார்ட்ஸும் நிறைய பேர் கேட்குறாங்க. அதையும் வந்து ஒரு 2-3 இன்னும் அன்பாக்ஸ் வந்து பண்ணிவிட்டு சேர்த்து வந்து ஒரு கிவ்அவே வந்து வச்சிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக தான் வந்திருக்கு. இது ரேட் ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன். 250 ரூபா வச்சோன்னு நினைக்கிறேன். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாம் ரேர் கார்டு அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து இதோட ஒரிஜினல் கார்டு வந்து நிறைய பேர் வந்து அந்த ஒரிஜினல் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது சொன்னாங்க. ஆனால் ஒரிஜினல் வந்து அது பர்டிகுலராக அவங்களோட வெப்சைட்டில் தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் ஒரு தடவை வாங்கலாம். ஆனால் அது ரேட்டு வந்து ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா வச்சா வந்துருக்குங்க. அதுவும் இவ்வளோ கார்டு வராது. அது ரொம்ப கம்மியான கார்டாக தான் இருக்கும். பாருங்கள், இது வரைக்கும் வாங்கினதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. எல்லாமே நிறையா ஒரு 3, 6, 8 சின்ன சின்ன பேக்காக வந்து உள்ளக்க இருக்குது. 1 பேக் வந்து ஃப்ரீயாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. மொத்தம் 7 பேக் வாங்கினது 1 வந்து ஃப்ரீயாக வந்திருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வேணும்னு நினச்சிங்கன்னா அதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் வந்து வியூ ப்ராடக்ட்டில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளுக்கு வந்து கார்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. சரி, ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கங்க, மொத்தம் இது வந்து ஒரு 3 டைப்பான கார்டு. இதுவுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. அதுக்கடுத்து இது ஒரு 3 டைப்பான கார்டு. அதுக்கடுத்து 2 இது தனித்தனியாக அந்த மாதிரி தந்திருக்காங்க. மொத்தம் வந்து இதில் எத்தனை இருக்குது? மொத்தம் 8 கார்டு வந்து மொத்தம் இருக்குதுங்க. இதை தாங்க இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ணி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து எனக்கு வந்து இதில் போன தடவை நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வந்து வந்துருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு டப்பாவில் வந்துருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் பேக்கெட்டில் வந்து வந்திருக்கு. சரி, ஓகேங்க, ஒவ்வொன்றா வந்து எடுத்துக்கலாம். எடுத்து ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு. இதில் எத்தனை கார்டு இருக்குதுன்னு பார்க்கலாம். இதாங்க கார்டு. 1, 2, 3, 4, 5, 6, 7 கார்டு இருக்குது. இதில் ஒவ்வொன்றிலையும் 7 அல்லைனா 8 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அல்லைனா 7 கார்டாக தான் இருக்கும் எல்லாத்துலேயும். என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் இருக்குங்க. பாருங்கள், இதில் வந்து கார்டை வந்து பார்த்திங்கன்னா டைப் வந்து கார்டாகவே இதில் வந்து தந்திருக்காங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கடுத்து என்னென்ன கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக காட்டுறேன். அதுக்கடுத்து இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. சரி, ஓகே, இதையும் எடுத்தாச்சு. இதுலையும் ஒரு 7 கார்டு இருக்குது. இதை தனியாக வச்சிடலாம். அதுக்கடுத்து ஒவ்வொன்றா ஸ்பீடாக வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து கொஞ்சம் கார்டு. அதுக்கடுத்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதுக்கடுத்து இதை வந்து சைடாப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் இருக்குது. எல்லாம் சேமாக வரக்கூடாது, அவ்வளோதான். சேமாக வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இதை வச்சு ஒரு பிளேயிங் விளாண்டு பார்க்கலாங்க ஒரு தடவை, எப்படி வந்து விளாட்றது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகேங்க, எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இதில் வந்து வரிசையாக வந்து அடிக்கிக்கலாம். இதில் ஒன்று ஒரு 3, இதில் ஒரு 3, இதில் ஒரு இது, அதுக்கடுத்து இந்த இது. இதுலனா இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இது ஒன்று, இப்படி ஒன்று, அடுத்து அவ்வளோதான். மொத்தம் இதில் 56 கார்டு இருக்குங்க. ஓகேங்க, இதுதான் நம்ம வாங்கின கார்டு. இல்லை மொத்தம் 56 கார்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். லெகசி ஸ்டார்னு வந்து போட்டிருக்கு. இது ரெஜி ட்ராகோ. இது அதுக்கடுத்து அடுத்து ரெஜி லெக்கின்னு நினைக்கிறேன். இது ஒவ்வொரு நேமும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. இதில் நான் வந்து இந்த போகிமானில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நிறையா கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து 2-3 தான் வரப்போ வந்து சொல்கிறேன். பிகாச்சு, அதுக்கடுத்து ஒரு 2-3 ட்ராகன் அந்த இதுனா வரும். அதுக்கடுத்து சியூ. இதுனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நேமில் வந்துருக்கு. நான் வரிசையாக வந்து காட்டுறேன் என்னென்ன கார்டு இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதில் எந்த இது வந்து பவராக இருக்குன்னு எனக்கு தெரியல. பவரான கார்டு எதுன்னாலும் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. இதை பாருங்கங்க. அதுக்கடுத்து இது தெரியாது எனக்கு. இதுனா எனக்கு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ உள்ள கேரக்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதுனா
ஒவ்வொன்றும் வந்து ரேகியோ இது விமேக்ஸ் கார்டு இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னன்னு தெரில. இப்போ கேரக்டர்ஸ்னால் எல்லாமே மாறிடுச்சான்னு தெரிலங்க நிறையா. இது நாங்கள் இருக்கும் போல் கொஞ்சம் கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஒவ்வொன்றும் கலர்ஸ் வந்து நல்லாயிருக்கு. எல்லாமே கார்ட் டைப் தான். இதில் வந்து வேறு டைப்னால் இல்லை, ஒவ்வொன்றும் கார்ட் டைப்பு. நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் என்னென்னு பாருங்கள் ஃப்ரெண்ட். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்ன கார்டுனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா கார்ட்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. கார்டோட குவாலிட்டினா நல்லா தான் தந்திருக்காங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து இருக்குங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டான சீரியஸ்ன்னு நினைக்கிறேன் இதில். ஏன்னா அது ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொரு இதுவும் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. ஆனால் இது வந்து டூப்ளிகேட் கார்ட்ஸ் தாங்க. ஏன்னா ஒரிஜினல் கார்டு நான் செக் பண்ணி பார்த்தேன், ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ஒரிஜினல் கார்டுன்னு நினச்சிட்டேன். ஆனால் இது வந்து டூப்ளிகேட் கார்டுக்கு தாங்க. சரி ஓகேங்க, இதை வந்து விளாட்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாமே பவர்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து ஹெச்பி அந்த மாதிரி ஒவ்வொரு இதை வச்சு வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். சிலது வந்து பேசிக் கார்டாக இருக்குது, சிலது ஸ்டேஜ் 1, 2 இந்த மாதிரி போகுது, சிலது விமேக்ஸ்னு கார்டாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் உள்ள கார்ட்ஸ் தாங்க இருக்குது. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்ன கார்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கார்டு டிஃப்ரெண்ட் டைப்பில் தாங்க தந்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் தான் இருக்கும்னு நினச்சி வாங்கியிருந்தோம். ஆனால் வந்து நிறைய கார்டு வந்து சேமாக வந்து ரொம்ப வந்துருந்துச்சிங்க. 56 கார்டில் ஒரு 10-15 கார்டு கிட்ட வந்து சேமாகவே வந்துருந்துச்சு. ஆனால் இது வந்து பரவாயில்ல, எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இதை வந்து பாராட்டலாம். ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், அது போக வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு இதில் இருக்குதுங்க. ஸோ எனக்கே வந்து சில நேம்னால் என்னன்னே தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. நான் சின்ன வயசில் பார்த்ததுங்க, இப்போ தான் இது பண்ணது. சரி ஓகே, ஒரு நாள் வந்து இதை வச்சு கண்டிப்பாக ப்ளே பண்ணி பார்க்கலாம், எப்படி வந்து விளாட்றது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, அதில் எப்படி விளாட்றதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து அதையும் பார்த்துடலாம். அது போக நருட்டோ கார்ட்ஸும் கேட்டிருந்தாங்க, அதையும் வந்து கூடி சீக்கிரம் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, உங்களுக்கு போகிமான் வந்து பிடிக்கும்னா மறக்காமல் ஒரு லைக் வந்து பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஏதாவது வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் கூடி சீக்கிரம் வந்து கண்டிப்பாக அன்பாக்ஸ் வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.